வம்புகேலி பண்ணுமிடம் நம்ம நாடு. அங்கே வேலையில்லா வாலிபரும் மங்கையரும் கூடி நின்று வீண் பொழுது போக்கும் இடம் நம்ம நாடு. அப்படி ஒரு முறையோ? வேற என்ன அது போச்சுது என்ன? முன்பின் தெரியாத ஆணும் பெண்ணும் சேர்ந்து நின்று முஸ்பாத்தி பண்ணுமிடம் நம்ம நாடு. வந்த கோவத்துக்கான அவங்களுக்கு அடிக்க நெப்பில உனக்கு அடிச்சு போட்டாங்க. அண்ணே, முன்பின் தெரியாத ஆணும் பெண்ணும் சேர்ந்து நின்று முஸ்பாத்தி பண்ணுமிடம் நம்ம நாடு. அதையுற்றார் உறவினர்கள் கண்டுவிட்டால் இருவரும் எக்ஸ்கியூஸ் மீ அப்படி அதையுற்றார் உறவினர்கள் கண்டுவிட்டால் இருவரும் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுமிடம் நம்ம நாடு. நம்ம நாடு நல்லதென்று எண்ணாதீங்கோ, இங்க நாகரிகம் இருக்கின்றும் போகாதீங்கோ. அண்ணே, அப்புறம் காய்ச்சல் என்று சாட்டு சொல்லி கன்னியரும் காளையரும் மருந்து வாங்க போகும் இடம் யாழ்ப்பாணம். அது உனக்கு தெரியாது. கண்ட கண்ட பாட்டுக்கு வைத்தியங்கள் செய்தாக்கான வைத்தியம் நோய் மாறார். நோய் ஆஸ்பத்திரியில வந்து பெரிய ஊசி போட்டாத்தாங்க நோய் அண்ணே, காய்ச்சல் என்று சாட்டு சொல்லி கன்னியரும் காளையரும் மருந்து வாங்க போகும் இடம் நம்ம நாடு. அங்கே ஆஸ்பத்திரி வாழ்ந்தையிலே அங்கும் இங்கு நின்று கொண்டு காதல் கதை பேசுவது நம்ம நாடு. என்ன தெரியுமே, சஞ்சலா ஒரு புள்ள வெள்ளிக்கட்டு சந்திக்க இடம் இல்லாட்டி இங்கிருங்கோ நான் அன்றைக்கு என்னண்டாலும் ஒரு சாட்டை சொல்லி ஆஸ்பத்திரிக்கு வாரம் நீங்களும் பேரங்கோணும் இன்னும் ஓடி பேர் 2 பேரும் போய் அங்கால ஒரு ஜீவரில் இங்கால ஒரு ஜீவரில் சின்ன பிள்ளையும் கையில கொண்டு போறது. அதுக்கு ஒரு ஐஸ் பழத்தை வாங்கி கொடுத்தோன்னா அது அடிச்சு ஊப்பி கொண்டு நிற்கும். இவ 2 பேரும் உங்களையில நான் சொன்ன அன்றைக்கு என்ன கோயில்ல வந்து சந்திக்க சொல்லி என் பேரே இல்ல, அங்கேயும் தான் பேரே இல்ல. ஒரு நாள் வீட்டை வந்துட்டேன் திரும்பி ஓடுனீங்க. அதுக்கு நான் என்ன பாயிறது கொப்பர் சும்மா ஒரு பார்வை ஒன்று பார்த்தேன், நான் எடுத்தேன் ஓட்டணும். அப்ப உங்களுக்கு என்னில இஷ்டம் இல்லையாகும் அப்பரோட சண்டை பிடிச்சாவது என்ன எடுக்காம பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கு நாக்கள் விட்டுட்டு ஓடிடுவேன். அது மட்டுமே என்ன நடக்குது? கேவலம். ஐயோ, பாடசாலை என்று சொல்லி பள்ளிக்கூட மாணவர்கள் படம் பார்க்க போகும் இடம் நம்ம நாடு. பாடசாலை என்று சொல்லி பள்ளிக்கூட மாணவர்கள் படம் பார்க்க போகும் இடம் நம்ம நாடு. அங்கே சிக்கனமா சேர்த்த பணம் அத்தனையும் கொண்டு சென்று டாக்ஸியில சுத்துவது நம்ம நாடு. அது நானே முறிஞ்சு கொண்டு இல்லையா அந்த புள்ளையோட வளர்க்குற வளர்ப்பில பேதப்பனாக்கெல்லாம் முறுக்கியோட நான் நீயும் முறுக்கிய போனா அங்கெல்லாம் முறுக்கி விட்டுடுவாங்க. அது போச்சு பெரிய புலி எல்லாம் போடுறான் டிஷு டிஷுன்றாங்க. சும்மா நடந்தும் பெரிய குளக்க போண்டும் விட்ட விடுறாங்கல்ல, கையாளி அடிச்சு உளுத்தி போடுறாங்க டிஷு டிஷு. அதோட நாங்களே போண்டும் கதைக்கிறேன் இல்லைன்னா விட்டுட்டேன்னா அது சரியன்னு என்ன பண்ணும். அந்த காலத்திலே இந்த தாயகப்பன் பேத்தி பேர நாக்கள் பூட்ட நாக்கள் எல்லாம் இன்ன மாதிரி சாறைகள் வேட்டியெல்லாம் கட்டுனவன். உனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுங்க. நான் வயதுக்கு மூத்தனா? அது வயிற்றுக்கு மூத்தனி தான். வயதுக்கு மூத்தனி, வயிற்றுக்கு மூத்தனி. சும்மா அதை கீழே பிடிச்சு கொண்டு ஒரு வாழிதான் நீ ஊத்தினாக்கள் ஒரு சொட்டு கொடுத்தாங்க காணும். அப்படி சீரியல் பெரிய துரமான சீரியல். ஐயோ, அந்த கால சீரியல் பேர் என்ன தெரியுமே? அருப்புக்கோட்டை தியாக பூமி காடு பட்டி சேலைகளை அந்த நாளில் கண்ட இடம் நம்ம நாடு. அருப்புக்கோட்டை தியாக பூமி காடு பட்டி சீலைகளை அந்த நாளில் கண்ட இடம் நம்ம நாடு. இப்போ நைலோ கிற உண்டாறு கட்டி கிறுகிறுக்க வைக்கும் இடம் நம்ம நாடு. உனக்கு ஒன்றும் புரியாத வயதானிக்கிறியாப்ப என்ன? அந்த நாளில காற்று கண்ட பார்த்து அடிச்சவாள். இப்ப காற்று அடிக்கவே இல்லை, சரியான புழுக்கம். அதோட உணவு தெரியாத களைச்சி போற கல்ல உட்காண்டா ஒழுங்கு அங்கால போற வாரம் ஒன்றுமே தெரியாது. இப்ப இந்த நைலோன் நைலெக்ஷன் தைக்கிறோம்னு சொல்றோம், அதை கட்டி கொண்டு நின்றா காணும். அங்க நின்று பார்த்தா அந்த கீழே ஓடுற பாசி எல்லாம் தெரியும். நவீன முறையில அண்ணன் அந்த காலத்துல இருந்த பொம்பளைகள் என்றால் கோவலனை கைப்பிடித்த கண்ணகி பரம்பரையில் தோன்றியவர் வாழ்ந்த இடம் நம்ம நாடு. அது உண்மை. அத மாதிரி ஒத்துக்கொள்றேன். கோவலனை கைப்பிடித்த கண்ணகி பரம்பரையில் தோன்றியவர் வாழ்ந்த இடம் நம்ம நாடு. இப்போ கோகிலாம்பல் கொள்கையிலே கொழுந்தன வெட்டி விட்டும் கோமதிகள் வாழும் இடம் நம்ம நாடு. எனக்கு ஒன்றும் புரியல. கொழுந்தா இந்த வெத்தில கொழுந்தான் சொல்றேன். அடிக்கும் உனக்கு ஆக்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய உனக்கு
உனக்கு தமிழும் தெரியாது ஒண்ணும் தெரியாது. கொழுந்தனண்டே என்ன வச்சுல கொழுந்து என்ன ஆசா மரபு கொழுந்தனண்டு சொல்றது அந்த நாளே தமிழ்ல இலக்கிய தமிழ்ல கொழுந்தனண்டு சொல்றது தாலி கட்டின புரிஜனே அண்ணே அதான் சொல்றது. கோவலனை கைப்பிடித்த கண்ணகி பரம்பரையில் தோன்றிய வருவான் தையிடம் நம்ம நாடு. இப்போ கோவிலம்பர் கொள்கையிலே கொழுந்தன வெட்டி விட்டும் கோமதிகள் வாழும் இடம் நம்ம நாடு. அதுதானே மழை இறுக்கி பெய்யுது, நல்லா பெய்யாது, நல்லா அடைச்சு பெய்யுது, அடைச்சு எல்லாரும் இருக்கிறது திரும்பி பெய்யுது மழை இல்ல. அதான் அது நான் நினைக்கிறேன் நீ சொல்ற மாதிரி எல்லாம் காலம் மாறித்தான் போச்சேன். அண்ணன் காலம் மாறின என்னண்ண ஐயோ காலம் மாறி போச்சுன்னு உண்ட வாயால சொல்ல போடுமே. நீ சொல்லித்தானே நான் இப்ப ஆதிபத்தில சனம் கூட என்னது தெரியுமே அண்ணன் காலம் மாறி போச்சு. என்ன சைக்கிளால் அடிபட்டு விழுகிறாங்க, கதவு துறப்பட்டு கீழே விழுகிறாங்க, நடந்து போறவன் வாய்க்காலுக்கு விழுகிறான். ஏன் தெரியுமே ஐயோ கடவுளேந்து உடுப்புகள் எல்லாம் ஐயோ ஐயோ நான் என்ன அண்ணன் ஒருக்கா வாண்ணே உங்க அந்த ரோட்டால போய் அப்படி வெறுவம் அண்ணன் வந்தாதான் இந்த நடவுட பாவனைகளை பற்றி உனக்கு வடிவா தெரியும். அதற்கு கலைஞர் மேல யாழ்ப்பாணம் வந்து சொல்றாங்க அண்ணன் யாழ்ப்பாணம் வந்து இருந்துட்டா அதோட எத்தனை சொன்னா போல இந்த ரெக்கார்டிங் பாருக்கு போற விஷயத்த மாத்திரம் எனக்கு சொல்லி போட விடுவேன். யாழ்ப்பாணம் வந்தா அந்த இடத்துக்கு போகாம விடுவேன். இனி அந்த ரெக்கார்ட் பண்ற நித்தியர் எனக்கு அவரோட நான் கொஞ்சம் பழக்கம் பிடிக்கணும். ஏனென்றால் எங்கட ஊர்ல எல்லாம் கிணறு ரேடியோ கூட அந்த கெஜெட்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க டேப் பண்ண அதெல்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுக்கணும். அதுக்கு அவரு நானும் சிநேதம் பிடிக்கணும்னு மறந்து போவாதே. உங்க வேற என்ன உங்க வேற என்ன போற போக்குவோட உங்க நீ பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்து விட்டுட்டு நிக்கிறான உங்க வேற உங்க பொடியங்கள் நடவாதல் சோட்டி அண்ணன் நீ சொன்ன மாதிரி காலம் கண்டிப்பா மாறிதான் தெரியாம கேக்குறேன். புத்தகத்தோட நிக்கிறவங்க இப்ப 9 மணி இல்லை பள்ளிக்கூடத்துக்கு போவாம ரோட்டோட இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைல தனியா விடலாம் அங்க பயம் இல்லாம ஒரு பொம்பளை புள்ளிய 10 4 ஆம்பளை கூட்டி கொண்டு ஒரு இடத்துல விட்டுட்டு திரும்பி அவங்களும் லேட்டா போனாலும் போற வேலைன்னு பள்ளிக்கூடத்து போவாங்க. அவ்வளோ பாக்குவோம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க முடியல சில நெருக்கடி ஓடிக்கொண்டது. அது பஸ் சொல்றாங்க 40 பேர் சும்மா விடுப்பு பாக்குறாங்க 90 பேர் என்னண்டு காலம் ஜனம் இல்லாம அது மாத்திரமே அதுல சைக்கிள கொண்டு வர்றான் தோட அதுக்கு அந்த உள்ளுக்க நிக்கிறோம் அந்த ஹோல்டிங் பிளேஸ் அதுக்கு நடவாத நின்று கொண்டு இடிச்சு கொண்டிருக்காங்க முழங்கையாலே முள்ளங்கை வடி நல்ல ஊசி அடிக்கணும். அது சரியான காரணம் நீ சொன்ன மாதிரி காலம் மாறி போச்சுதன் நோய் அகப்ப கணவன் கையின் ஆச்சுதன் நோய் அடி செகண்டாம் அம்மன் கோயில் புக்கு என்றான கோலம் மாறி போச்சுதன் நோய் கொண்டவள் வீடு விட்டு போறாள் நோய். வியாதி இருக்கு போறாங்க அண்ணன் நீ சொன்னது சரிதான். ஏன் தெரியும் நாடு நல்லா கெட்டு போச்சு, நாகரிகம் மிஞ்சி போச்சு, கோலம் எல்லாம் மாறி போச்சு செல்ல கண்ணு. இதை சிந்தனையில் நினைத்து பாரு செல்ல கண்ணு. நினைக்கிறேன் நீ என்னத்தை நினைக்க சிந்தனையில உனக்கும் சிந்தனை இருக்குது இருந்துட்டு வரும். அண்ணன் நாடு நல்லா கெட்டு போச்சு, நாகரிகம் மிஞ்சி போச்சு, கோலம் எல்லாம் மாறி போச்சு செல்ல கண்ணு. இதை சிந்தனையில் நினைத்து பாரு செல்ல கண்ணு. இதை சிந்தனையில் நினைத்து பாரு செல்ல கண்ணு. அப்புறம் அது மட்டுமே என்ன நைலோன் கூடவா கட்டி நாரியத்தான் வெளியில் காட்டி நீ நேரிய பார்த்தோம் நைலோன் கூடவா கட்டி நாரியத்தான் வெளியில் காட்டி உச்சியில கொண்டை போட்டு கழிவுடு பட்டணம் போற விதம் வாசியோட நீ உனக்கு விஷயம் தெரியாம அழகான அது உனக்கு தெரியாம அந்த கால பொம்பளைகளுக்கு ஒரு நோய் நொடி துன்பம் ஒன்றும் இராத காலம். அந்த காலத்துல 1919 அப்ப அந்த காலத்து இப்ப அந்த காலத்துல நோய் நொடி இல்ல, இந்த காலத்துல சரியான நோய் இருக்கு. என்ன நோய்? உங்களுக்கு சரியான வருத்தம். அது இந்த காலத்து டாக்டர்மார் கண்டுபிடிக்க முடியாம போச்சு. டாக்டர்மார் கண்டுபிடிக்க முடியாத அந்த நோயை இந்த கால பொம்பளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி என்ன 1919 பொம்பளை கண்டுபிடிச்சிட்டு அது என்னன்றான
ഒണ്ടര മുളത്തിലെ ഒരു ഇതിലൊരു വെളി ഇടുപ്പില് ശരി തന്നെ നല്ല കേൾക്കാൻ ഒരു ആര്യാകണം ചട്ടക്ക